You also go and watch. Hi, good morning. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ரேஷியோ கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 இருக்கட்டும் அண்ட் 2A இருக்கட்டும் 4 வாட் எவர் நமக்கு எதுலேருந்து கொஷின் வரும் அப்படின்னா மேக்ஸ் ஏரியாவிலேருந்து கொஷின் வரும். ஓகேவா? ஸோ அதில் ரேஷியோ அண்டு ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம வந்து கொஷின் ஏரியா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் வந்து கம்பல்சரி நம்ம ஒரு 2 கொஷின் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். பேசிக்காக ரேஷியோனா என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? பேசிக்காக ரேஷியோனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 4:2, 2:1, 5:8, 6:8, 3:9. ஸோ இப்படி நமக்கு ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த 5 கொஷின்ஸை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேஷியோன்னு சொல்கிறோம். கரெக்டாக? எதனால் நம்ம அதை ரேஷியோன்னு சொல்கிறோம்? நடுவில் நமக்கு வந்து 2 ஈஸ்ட்டில் புள்ளி இருக்குது. 2 ஈஸ்ட்டில் புள்ளி இருந்தால் அதை நம்ம எப்போவுமே ரேஷியோன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கொடுத்துருக்கிறதுல இப்போ எதெல்லாம் ரேஷியோ இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்ரோச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இது என்ன சொல்ல மாட்டாங்கன்னா ரேஷியோன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு நம்பர் கடைசி வரைக்கும் கேன்சல் பண்ண முடியுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் 4:2 இருக்கு இல்லையா, இதை நம்ம திரும்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். கரெக்டாக? 2 2s are 4, திரும்பி 1 2s are 2. ஸோ இதுதான் ஃபைனல் ரேஷியோ. எதனால் இதை ஃபைனல் ரேஷியோன்னு சொல்கிறோம்? திரும்பி இதை வேறு எந்த ஒரு டேபிளையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஃபைனல் டேபிள் வரைக்கும் கேன்சல் பண்ணக்கூடிய நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோ ப்ரப்போர்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 5:8 இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டும் காமனாக வேறு எந்த டேபிளையும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிவைட் பண்ண முடியாது. அப்போ 5:8 அப்படிங்கிறது ஆல்ரெடி இதில் தான் இருக்குது, ரேஷியோவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6:8 இருக்கு இல்லையா, ஸோ இது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா திரும்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். கரெக்ட்? 2 டேபிளில் கேன்சல் பண்ண வரும் 3 2s are 6, 4 2s are 8 வரும். திரும்பியும் 3:4 ஒரே டேபிளில் காமனாக நமக்கு மல்டிபிள் ஆகாது. அப்போ நம்ம இது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஃபைனல் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு 2:1. ஸோ இந்த 2:1 அப்படிங்கிறதும் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதுன்னா காமன் டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரேஷியோ. இப்போ 3:9 இருக்கு இல்லையா, இது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திரும்பவும் 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3, 3 3s are 9. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனல் ரேஷியோ. அப்போ எதெல்லாம் ஃபைனல் ரேஷியோ நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நம்பர் லாஸ்ட் வரைக்கும் டிவைட் பண்ண முடியுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா? ரேஷியோத்துக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்னா விகிதம்னு சொல்லுவோம். ப்ரப்போர்ஷனுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகிதாச்சாரம். ரேஷியோ வேறு, ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிறது வேறு, ரெண்டுமே சேம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுதான் பேசிக் ரேஷியோ. இதை முதல்ல நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் சம் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பார்க்கலாமா? கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபைண்ட் ரேஷியோன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 மீட்டர்னு இருக்குது, 30 சென்டிமீட்டர்னு சொல்லி இருக்குது. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அலகுகள் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ கொஷின் 1 சென்டிமீட்டரில் இருந்தால் கொஷின் 2 சென்டிமீட்டரில் இருக்கணும், கொஷின் 2 மீட்டரில் இருந்தால் கொஷினும் நமக்கு என்ன இருக்கணும் மீட்டரில் இருக்கணும். ஆனால் இங்கே யூனிட்ஸ் நமக்கு என்ன இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது மீட்டரில் இருக்குது, இது என்னவா இருக்குது சென்டிமீட்டரில் இருக்குது. முதல்ல இந்த யூனிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அது கரெக்ட் பண்ணணும். ஸோ கரெக்ட் பண்ணலாமா? இப்போ 2 மீட்டர் இருக்கு இல்லையா, இது சென்டிமீட்டர்
சென்டிமீட்டராக போட்டோம் அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னா 100, அப்போ 2 மீட்டர் அப்படின்னா 200 சென்டிமீட்டர்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம ரேஷியோவை போடலாம். அப்போ 200:13 இருக்கு இல்லையா? ஸோ இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? சைஃபர் கேன்சல் பண்ணிடும். அப்போ 20:3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 kg 500 கிராம்னு சொல்லி இருக்குது. இது கிராமில் இருக்குது, இது இடத்துல இருக்குது, கேஜியில் வந்து இருக்குது. அப்போ 1 kg அப்படிங்கிறது என்னவா மாற்ற முடியும்? 1000 கிராமாக மாற்ற முடியும். கரெக்டாக? அப்போ 1000 கிராம் = 500 கிராம். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 சைஃபர் கேன்சல் பண்ணுறோம். 1 5 5 இருக்குது, 2 5 10 இருக்குது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 2:1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, 10 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? மினிட்ஸில் கொடுத்து ஹவரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மீட்டரில் கொடுத்து கிலோமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஹவர் அப்படிங்கிறது, மினிட்ஸ் அப்படிங்கிறது வேறு கான்செப்ட்டு, கிலோமீட்டர் அப்படிங்கிறது வேறு கான்செப்ட்டு. இந்த மாதிரி எந்த விதமான யூனிட்ஸுக்குமே இன்டர் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நோ ரேஷியோ. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? ஸோ இதோட யூனிட்ஸ் நமக்கு என்ன ஆகலை? ஜாயின் ஆகலை. இது மினிட்ஸில் இருக்குது அப்படின்னா இது ஹவர்லையாச்சும் இருக்கணும், இது கிலோமீட்டரில் இருக்குன்னா இது மீட்டர்லையாச்சும் இருக்கணும். அப்போ நமக்கு ஜாயின் ஆகலன்னு வரும்போது நம்மளால் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸு 60 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே நமக்கு மினிட்ஸில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடலாமா? 0க்கு 0 போயிடும். அப்போ 1:6. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்? ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மீட்டருக்கு தான் சென்டிமீட்டராக மாற்றணும். நெக்ஸ்ட்டு கிலோகிராமை கிராமாக மாற்றணும். மினிட்ஸு இதில் வந்து மினிட்ஸ்லையும் கிலோமீட்டர்லையும் இருக்குது. இன்டர் ஜாயின் நமக்கு ஆகலை அப்படின்னா அதை நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியாது? ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே மினிட்ஸில் இருக்குது, இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக உள்ளே போகலாம். ஓகே? ஸோ இப்போ நம்ம ரேஷியோக்குள்ளே இருக்கக்கூடிய சம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ தி சம்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபைண்ட் ரேஷியோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே 2:3 and 4:- சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டேஷுக்கான ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? முதல் நம்பரை நம்ம எப்போவுமே ஏன்னு எடுத்துக்க போகிறோம், ரெண்டாவது நம்பரை பின்னு எடுத்துக்க போகிறோம், மூணாவது நம்பரை சின்னு எடுத்துக்க போகிறோம், நாலாவது நம்பரை டின்னு எடுத்துக்க போகிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு வந்து வரும். என்ன அப்படின்னா AD = BC. ஓகேவா? AD = BC அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. அப்போது ஏக்கும் டிக்கும் மெர்ஜ் பண்ணுறோம். என்னென்ன வரும்? 2 × Xன்னு வச்சுக்கலாம் = Bயும் Cயும் மெர்ஜ் பண்ணுறோம் 3 × 4. புரியுதா? எப்படி போட்டிருக்கோன்னு இதை இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ 1 2 2 2 4. அப்போது 3 2 6. எக்ஸோட வேல்யூ 6. அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்? 6 அப்படிங்கிறது வரணும். புரியுதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஏன்னு வச்சுக்க போகிறோம், இதை பின்னு வச்சுக்க போகிறோம், சி டி. ஸோ எப்படி ஜாயின் பண்ணோம்? ஏக்கும் டிக்கும் ஜாயின் பண்ணுறோம், பிக்கும் சிக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ 3 × 20 = 5 × Xன்னு வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 5 × X நமக்கு இருக்குது அப்படின்னா எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 5 4 5 20. ஸோ அப்போ 4 12. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 12ன்னு வரணும். கிளியரா? புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஒரு லாங்கான ஒரு இதுக்கு எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5:, பாக்ஸு ரேஷியோ 10:8 = 15:, பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் ஈஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா டிவைடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டபுள் ஈஸ்ட்டுக்கு ஈக்குவல் ஆர் டிவைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் என்ன எடுக்கிறோம்னா இதை மட்டும் பிரித்து தனியாக எடுக்கிறோம். ஸோ இதை மட்டும் பிரித்து தனியாக எடுத்தால் என்ன வரும்? இது ஏ, இது பி, இது சி, இது டி.
ஓகே, எப்படி இன்டர்செக்ஷன் பண்ணுவோம்? ஏக்கும் டி அப்படின்னா 5 × 8 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 10ன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ ஓரஞ்சு 5, 2 5 10, ஓ2 2, 4 2 8. அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரணும்? 4ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இது ஏ வச்சுக்கிறோம், இது பி வச்சுக்கிறோம், இது சின்னு வச்சுக்கிறோம், இதை டின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறது ஏக்கும் டிக்கும். அப்போ ஏக்கும் டிக்கும் செக்ஷன் பண்ண என்ன கிடைக்கும்? 10 × எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு பியூ சியூ. அப்போ 8 × 15ன்னு வரும். கரெக்டா? ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேன்சல் பண்ண போகிறோம். 2 5 10, 3 5 15, ஓ2 2, 4 2 8. அப்போ ஆன்சர் இந்த பாக்ஸ்க்கு என்ன வருதோ 12ன்னு வரும். ஸோ நமக்கு அப்போ கொஷின் பேப்பரில் ஆன்சர் நமக்கு எப்படி இருக்கணும்? 4, 12ன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? 4, 12ன்னு இருக்கணும். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இன்கேஸ் 12, 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா இது தப்பான ஆன்சர். இதை செலக்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. செகண்ட் பாக்ஸுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆக்ஷன் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்? 4, 12ங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சம் புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 நம்பரை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மளை கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேர்டு ப்ரப்போர்ஷன். பேங்கிங் எஸ்எஸ்சிலாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4th ப்ரப்போர்ஷன் 5th ப்ரப்போர்ஷன்லாம் இருக்கும். டிஎன்பிசிக்கு கம்பல்சரி தேர்டு ப்ரப்போர்ஷனுக்கு மேலே கொஸ்டின் பேப்பரில் கேட்க மாட்டாங்க ஷுவராக. ஸோ இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு 2 நம்பரை கொடுத்துருவாங்க. 2 நம்பரை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த தேர்ட் ப்ரப்போர்ஷன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது 2 நம்பர் இருக்கு இல்லையா? இது என்ன வச்சுக்கிறோம்? ஏ. இது என்ன வச்சுக்கிறோம்? பின்னு சொல்லி நம்மளே அஷ்யூமாக வச்சுக்கிறோம். தேர்ட் ப்ரப்போர்ஷன் கேட்டாங்கன்னா இதோட ஃபார்முலா b²/a. என்ன போடணும்? b²/aன்னு சொல்லி போடுறோம். இப்போ பி நம்ம என்ன போட்டிருக்கோம்? 6 சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ b² என்ன பண்ணோம்? 6 × 6ன்னு போட போகிறோம். நெக்ஸ்ட் ஏ என்ன போட போகிறோம்? 5ன்னு போட போகிறோம். அப்போ 6 × 6 என்ன வரும்? 36/5. கொஷின் பேப்பரில் இந்த ஆன்சர் இருக்காது. அந்த ஆன்சரை அவங்க எப்படி எடுத்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் எழுதியிருப்பாங்க. அது எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30, 7 35. அப்போ 7. பேலன்ஸ் என்ன இருக்குது? 35ல் 36 1 போயிடுச்சுன்னா 1. இந்த 5 நம்ம கேன்சல் பண்ணாலும் கலப்பு பின்னத்தில் இந்த 5 கொண்டு வந்து திரும்பி நம்ம போடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் 7 1/5. புரியுதா? ஸோ 5, 6ஓட தேர்ட் ப்ரப்போர்ஷன் ஃபார்முலா b²/aன்னு சொல்லி போட போகிறோம். ஸோ அப்போ b²னா பியோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 6ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 6 × 6. ஏவோட வேல்யூ 5. ஸோ 6 × 6 36. கீழே 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 1/5. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு டெசிமல் கொடுத்து அதுக்கு ஒரு தேர்ட் ப்ரப்போர்ஷன் கேட்டால் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ தேர்ட் ப்ரப்போர்ஷனாலே ஃபார்முலா என்ன? b²/a அப்படிங்கிறத ஃபார்முலா. ஸோ அப்போ இது ஏன்னு வச்சுக்க போகிறோம். இது என்ன வச்சுக்க போகிறோம்? பின்னு சொல்லி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ பி எத்தனை தடவை எழுதணும்? 0,3 × 0,3ன்னு எழுத போகிறோம். டிவைடட் பை 0.2. கரெக்டா? 0.3 × 0.3 டிவைடட் பை 0.2. இப்போது டெசிமலாக இருந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக போகிறதுன்றதை இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இது ஒரு டிவைடு தானே. இந்த டிவைடுக்கு கீழே எத்தனை புள்ளி இருக்குது? ஒரு புள்ளி இருக்குது. இந்த டிவைடுக்கு மேலே எத்தனை புள்ளி இருக்குது? 2 புள்ளி இருக்குது. சரியா? அப்போது மேலேயோட கீழே எத்தனை கம்மியாக இருக்குது? ஒன்றே தான் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே 2 புள்ளி இருக்குது, இங்கே 1 புள்ளி இருக்குது. அப்போ அந்த 2 புள்ளியில் இருக்க ஒரு புள்ளியை கேன்சல் பண்ண இங்கே நான் ஒரு சைஃபர் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அப்போ கொஸ்டின் எப்படி வெளியே எடுத்து எழுதுவோம் அப்படின்னா எல்லா புள்ளியையும் கேன்சல் பண்ணிடணும். 3 இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். கீழே நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு? 20ன்னு வந்திருக்கு. கரெக்டா? இது புரியுதா? கீழே ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருந்துச்சு, ஆனால் இங்கே ரெண்டு புள்ளி இருக்குது.
அப்போ கீழேயோட கம்பேர் பண்ணும்போது மேலே ஒரு புள்ளி அதிகமாக இருக்குது. அந்த ஒரு புள்ளியை நான் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு பக்கத்தில் ஒரு ஜீரோவை போட்டுக்கிறேன். அப்போது இந்த மாதிரி எனக்கு வந்துடும், எல்லா புள்ளியும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன, 9/20. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சம் போகலாம். ஸோ 0.6 இன்ட்டு 0.34 இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, தேர்டு ப்ரப்போர்ஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்து தேர்டு ப்ரப்போர்ஷன் டெசிமலில் கேட்டால் நம்மளோட ஃபார்முலா என்ன, b²/a அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. கரெக்டா? ஸோ அப்போ b²/a அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன். b அப்படிங்கிறது என்ன, இது ஏவா இருந்தால் இது என்னவா இருக்கும், b-ஆ இருக்க போகுது. கரெக்டா? ஸோ அப்போ b²/a நம்ம வச்சு போகிறோம். 0.34 இன்ட்டு 0.34 கீழே என்ன மட்டும்தான் இருக்கும், 0.6. இது போட தெரியுதா? இந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் திரும்பி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தடவை 0.6 மேலே எத்தனை ஸ்தான தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு 2 இருக்குது. கரெக்டாக? அப்போ 2 + 2 மொத்தமாக 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. கீழே எத்தனை ஸ்தான தள்ளி தான் புள்ளி இருக்குது, ஒரே ஒரு ஸ்தான தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போது 4ல் 1 போயிடுச்சுன்னா அதிகமாக எவ்வளோ இருக்குது, 3 ஸ்தானம் இருக்குது. அப்போ அந்த 3 ஜீரோவை எடுத்துகிட்டு வந்து இது பக்கத்தில் போடணும். போட்டுட்டு இந்த இருக்க எல்லா புள்ளியையும் கேன்சல் பண்ணிடும். இப்போ எப்படி அதை வெளியே எடுக்கணும், 34 இன்ட்டு 34 டிவைடட் பை 6000 போடணும். புரியுதா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகே, இந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதை சொல்லித்தரது, இன்னும் 2-3 மெத்தடில் புள்ளி கேன்சல் பண்ணுறது சொல்லித்தரேன். இப்போது 8.2ன்னு இருக்குது, இங்கே 8.35ன்னு இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போது மேலே கம்பேர் போதும் கீழே எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, 2. மேலே ஒரே ஒரு நம்பர் தள்ளி தான் புள்ளி இருக்குது. கரெக்டா? அப்போது கீழே இருக்கிறத சரி செய்ய நம்ம என்ன பண்ணணும், மேலே ஒரு 0 போடணும். ஸோ மேலே கீழே போட்டதுக்கப்புறம் இந்த புள்ளி என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். அப்போ அது எப்படி இருக்கும்னா 820 டிவைடட் பை 835 இருக்கும். புரியுதா? ஸோ புள்ளியை கேன்சல் பண்ண முதல்ல தெரிஞ்சுக்கணும். புள்ளி வச்சு சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதையாவது போயிட்டு மாட்டிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், புள்ளியை கேன்சல் பண்ணணும். அதுக்காக அதை சொல்லித்தருது. மேலே கீழே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கோ அந்த டிஜிட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சரி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த சம் புரியுதா? இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதை நிறைய டைம் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 0.75:x ஈக்குவல் டு 5:8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபார்மேட் எப்படி போடணும், இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுப்போம். கரெக்டாக? அப்போ ஏக்கும் டிக்கும் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ 0.75 இன்ட்டு 8 ஈக்குவல் டு பிக்கும் சிக்கும் கனெக்ட் பண்ணுறோம், எக்ஸ் இன்ட்டு 5. இது வரைக்கும் புரியுதா? சார் நான் கொஷனில் என்ன பார்க்கவே இல்லைன்னா புள்ளியை பார்க்கவே கிடையாது. இந்த புள்ளியவே நான் எடுத்துடுறேன். இங்கே 75 இருக்குது, இன்ட்டு 8 இருக்குது, ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 5ன்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ தான் நான் போட போகிறேன். ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? ஓரஞ்சு 5, இங்கே ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2 5 25. புரியுதா? ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்குது, 15 கிடைக்குது. பேலன்ஸ் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 15 × 8 எவ்வளோ வரும், 120. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 120ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு இது ஆக்சுவலாக இருக்காது. ஏன் இருக்காது, இந்த 0.75 எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் வரக்கூடிய ஆன்சரில் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சம்ம காமனாக புள்ளி இல்லாமல் போட்டுக்கோங்க. வரக்கூடிய ஆன்சரில் என்ன பண்ணிக்கோங்கன்னா புள்ளி வச்சுக்கோங்க. இந்த சம் புரியுதா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். உங்களோட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஷின் மாறாமல் அப்படியே இருக்கும், ஆன்சரும் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இது புரியுதா?
ஸோ சாரி, நம்ம எகைன் கண்டினியூ பண்ணலாம். 2,4ஓட மீன் ப்ரப்போர்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 1,3,9ஓட மீன் ப்ரப்போர்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்து நமக்கு ஒரு மீன் ப்ரப்போர்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். 2 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 × 4. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கிறோம். ஸோ 2 4 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 8. ஸோ 8க்கு என்ன எடுக்கணும்னா ஸ்கொயர். எதுக்கு 8க்கு ஸ்கொயர் எடுக்கணும்? 2 நம்பர் கொடுத்து மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டாங்கன்னா ஸ்கொயர், 3 நம்பர் கொடுத்து மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டாங்கன்னா கியூபு. ஸோ 1,3,9 இருக்குது. 1 3 3 9 27. ஸோ இதுக்கு என்ன எடுக்கணும்? கியூப் எடுக்கணும். புரியுதா? ஸோ கொஸ்டின் எப்படி போகிறோன்னு 2,4ன்னு சொல்லி மீன் ப்ரப்போர்ஷன், ஏதாவது 2 நம்பர் கொடுத்து மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டாங்கன்னா 2 நம்பரை பெருக்கிறோம். பெருக்கி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஸோ 3 நம்பர் கொடுத்து மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டாங்க அப்படின்னா 3 நம்பர் என்ன பண்ணுறோம்னா பெருக்கிறோம். ஸோ பெருக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கியூப் எடுக்கிறோம். அப்போ 327 கியூப் எடுத்தால் ஆன்சர் என்ன வரும்னா 3 வரும். ஸோ இது நம்மளோட ஸ்கொயர் எடுக்க முடியாது, அதனால் 2 எப்படி இதோட ஆன்சரை போட்டுரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்கலாம். ஸோ காம்பவுண்டட் ரேஷியோ அடுத்த கான்செப்ட். இதே ரேஷியோவில் காம்பவுண்டட் ரேஷியோ வச்சு கொஸ்டின் கேட்டால் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? ஸோ தமிழில் இதை கூட்டு விகிதம்னு சொல்லுவோம். இப்போ காம்பவுண்டட் ரேஷியோடு இருக்கு இல்லையா? இதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து மேலே போட்டுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 2 9. செகண்ட் நம்பர் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணிக்கிறோம்னா கீழே போட்டுக்கிறோம். அப்போ 2 1 3. புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? அப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சு. 1 3 3 3 9ன்னு கேன்சல் ஆகிடுச்சு. கரெக்டாக? பேலன்ஸ் என்ன இருக்குது? 8 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன? 24. புரியுதா? ஸோ காம்பவுண்டட் ரேஷியோ நமக்கு ஒரேடியாக சுட்டும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இருக்க நம்பர் எல்லாத்தையும் எடுத்து எங்கே போட்டுக்க போகிறோம்னா மேலே போட்டுக்க போகிறோம். செகண்ட் நம்பர் எல்லாத்தையும் எங்கே எடுத்து போட்டுக்க போகிறோம்? கீழே எடுத்து போட்டுக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சர் தான் காம்பவுண்டட் ரேஷியோ. புரியுதா? ஸோ இதுவே உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின். அடுத்ததுக்கு போகலாம். பார்க்கலாமா? ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் எக்ஸோட வேல்யூ இது ஒய்யோட வேல்யூன்னு சொல்லி. ஸோ கீழே இருக்கு இல்லையா? 5 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ, 8 அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் + 5 ஒய் + 8. அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5. அப்போ 5 + 5. ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8. அப்போ 8 + 8. ஓகேவா? ஸோ அப்போ 5 5 10 8 8 16. ஸோ இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். அப்போ I2 10 8 2 16. ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது திரும்பியும் 5:8. புரியுதா? இந்த சம் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ ரேஷியோ பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சம் எல்லாமே ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடியது ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு. எவ்வளோ கொஷின் நம்மளால் கோத்ரோ பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸும் எடுத்து ஒரே ரேஷியோ கான்செப்டில் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின். ஸோ 5x + 2y / 5x - 2y. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ 5x + 2y 5x - 2y இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு தெரியும். ஸோ அந்த 3 ப்ளஸ் 2 எடுத்து போட போகிறோம். ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 / 5. ஸோ இந்த 5 எடுத்து போடுறோம். திரும்பி எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 3. மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ மைனஸ் போடுறோம். திரும்பி 2 போடுறோம். ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ I3 15 ப்ளஸ் 2 5 10. ஸோ I3 15 2 5 10. அப்போ 15 ப்ளஸ் 10 எவ்வளோ வரும்? 25. ஸோ 15ல் 10 படித்த பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 5.
ஸோ ஓரஞ்சு 5 ஐயஞ்சு 25. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 5. புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது கொஷின் கிடையாது, இது ரேஷியோட இம்பார்ட்டண்டான கான்செப்ட். எக்ஸ் எப்படி எடுக்கணும், ஒய் எப்படி எடுக்கிறோம், அது எடுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம மற்ற கொஷினை சால்வ் பண்ணிடலாம். இந்த எக்ஸும் ஒய் எடுக்க தெரியாமலே நம்ம ஒரு மார்க் விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. எக்ஸ் இஸ் டு ஒய்னு ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ 5:2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 5. ஒய்யோட வேல்யூ என்ன? 2. புரியுதா? இப்போ x/5 y/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம்? எக்ஸு கீழே என்ன இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ, ஒய் கீழே என்ன இருக்கோ அதான் ஒய்யோட வேல்யூ. அப்போ x/5 y/2. ஓகே, இது கான்செப்ட், சம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எது எக்ஸோட வேல்யூ? 2ன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அது தப்பு. சரியா? ஈக்குவல்ட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 5. ஒய்யோட வேல்யூ என்ன? 2. கிளியரா? ஈக்குவல்ட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குது ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஒய்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ சேம் கான்செப்ட், ஈக்குவல்ட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 1. அப்போ ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிறது 4. புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? நெக்ஸ்ட் 2x ஈக்குவல் டு 3/4 ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ இதில் எது எக்ஸோட வேல்யூ, இல்லை எது ஒய்யோட வேல்யூ? ஈக்குவல்ட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அது எக்ஸோட வேல்யூ, அதில் மாற்றமே கிடையாது. இப்போ ஒய்யோட வேல்யூ இந்த 2வா இந்த 4ஆ? ஸோ ஒய்யோட வேல்யூங்கிறது இந்த 2ஐயும் 4ஐயும் பெருக்கின வேல்யூ, அதாவது 4 2 8. அப்போ ஒய்யோட வேல்யூ இதில் என்ன வரணும்? 8ன்னு வரணும். கிளியரா? முதல்ல எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க தெரிஞ்சா ரேஷியோ ப்ரப்போர்ஷன் ரொம்ப ஈஸி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் நமக்கு எக்ஸையும் ஒய்யும் மாற்றி மாற்றி செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுலேருந்து எது வேணுமோ எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ அடுத்த கான்செப்ட். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கண்டினியூவாக இருக்கும் ரேஷியோட கான்செப்ட்டு. ஸோ இதோட கிளாஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இதோட பார்ட் 2 வீடியோ இருக்கும். அதோட ரேஷியோ கான்செப்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ.